அண்ணே சாட்டமுருக அண்ணே, உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கும்னு நினைக்கும். மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதை காப்பாற்றுன்னு நினைக்கணுமா வேண்டாமா? சீமன் அண்ணன் பேச்சு திறமையில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. யாரால? சாட்டை முருகன் அவரால். ஒரு 200 கொடுத்த உடனே பேச்சு வேறு மாதிரி போகுது. விழாக்கு கூப்பிட்ருக்க, விஜய் நடிகரை கூப்பிட்ருக்காரு, பாடகரை கூப்பிட்ருக்காரு, பைசா கொடுத்து தான் கூப்பிட்ருக்காரு. மற்ற கட்சிக்காரங்க மாரி கிடையாது, சரியா? பைசா கொடுத்து கூப்பிட்றது. அவர் நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, மக்கள் தெரிதில்ல போகிறது. பார்த்து பேசணும், சரியா? வாய் இருக்கிறனால எது வேணும் பேசினாலும் மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு மரியாதை. உங்கள் அண்ணனுக்கு மரியாதை ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு. அதை காப்பாற்றிக்கணும், தெரியணும். நம்மளுக்கு தான் தெரியலையே. இன்றைக்கி வயிற்று நிறைக்கிறதுக்கு 200 கொடுக்குறாங்க, வாங்கி நிறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பாடகரை பைசா கொடுத்து ஆட விட்டுட்டாரு விஜய் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். எதுக்கு? யூடியூப் சேனலில் உமருக்கு பைசா வருது, அதனால். சரியா? அதை நிறையா பேரும் யூடியூப் சேனலுக்கு பார்க்குறது இல்லை. நல்லா பார்க்கணும். குறைஞ்சிட்டு தான் வருது, மரியாதை ரொம்ப குறையுது. பார்த்து பேசணும், சரியா? அவர் நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, மக்கள் பின்னாடியே போய் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. எதுக்கு? நல்ல மனுஷன் நம்மளுக்கு எதை செய்வாங்களோ, நல்லது நடக்குமான்னு தான் நினைக்கிறாங்க, சரியா? ஊழல் கட்சி நான் தரமாட்டேன் அப்படி சொல்கிற வாய் ஒன்றை மாரி பைசா வாங்கிட்டு இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு பேசுகிறது ஆள் கிடையாது, சரியா? பார்த்து பேசணும். உங்கள் அண்ணனுக்கு மரியாதை வேணும்னா கையில் தான் இருக்குது பேசுகிறது. பார்த்து தான் பேசணும், சரியா?